விமான நிலையத்தில் நான் இறங்குகிற பொழுது அந்த பெட்டியெல்லாம் எடுக்கக்கூடிய அங்கே நான் காத்திருக்கிறேன். அப்பொழுது காத்திருக்கிற பொழுது ஒரு 3-4 இளைஞர்கள் அங்கே வந்தார்கள். அவர்களை பார்த்தாலே தெரிகிறது, உருவத்தையும் நிறத்தையும் பார்த்தாலே அவர்கள் என் மண்ணுக்குரியவர்கள் என்று நான் அறிகிறேன், என் மண்ணிற்குரியவர்கள் என்று அறிகிறேன். என்றைக்கும் என் மண்ணினுடைய அடையாளங்களில் எனக்கு அளப்பரிய கௌரவமும் பெருமையும் உண்டு. எனவே அப்படியே வந்தவர்கள் என்னை, ஐயா வணக்கம், நான் உங்களோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் என்னிடத்திலே கேட்டார்கள். நான் கேட்டேன், நீங்கள் தமிழகத்திலே எந்த ஊர் என்று கேட்டேன். அதற்கு முன்பாக நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டேன். நான் ஜம்மு காஷ்மீருக்கு செல்லுகிறோம் என்று சொன்னார்கள். ஜம்மு காஷ்மீரிலே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன். ஐயா, ஜம்மு காஷ்மீரிலே இராணுவத்திலே இருக்கிறோம், எல்லை பாதுகாக்கக்கூடிய பணியிலே இருக்கிறோம் என்று சொன்னார்கள். எந்த ஊர்? தமிழகத்திலே எந்த ஊர் என்று கேட்டார்கள். தென் தமிழகத்திலே. நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பரமக்குடிக்கு அருகே இருக்கக்கூடிய கிராமம் என்றார் ஒருவர். சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியை இன்னொருவர் குறிப்பிடுகிறார். விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டையிலிருந்து வருகிறேன் என்று இருமாப்போடு சொன்னார்கள் எம் இளைஞர்கள், இராணுவத்திலே பணியாற்றக்கூடிய இளைஞர்கள். எனக்கு பெருமையாக இருந்தது. எனவே நீங்கள் என்னோடு புகைப்படம் எடுத்துக்கொள்வதை காட்டிலும் நான் சொல்லுகிறேன், இராணுவத்திலே பணியாற்றுகின்ற உங்களோடு நான் புகைப்படம் எடுத்துக்கொள்வதிலே நான் பெருமை அடைகிறேன். காரணம் எங்களை காட்டிலும் மகத்தான சேவையை இந்த தேசத்திற்கு நீங்கள் ஆற்றுகிறீர்கள். உண்மையை சொல்ல போனால் ஜம்மு காஷ்மீருடைய எல்லையிலே நீங்கள் போராடுகிறீர்கள். ஆக என்ன தெரிகிறது என்று சொன்னால், இந்தியாவினுடைய வடபகுதியிலே இருக்கக்கூடிய எல்லை, இன்னும் சொல்ல போனால் வட இந்திய எல்லையையே என் தமிழகத்து இளைஞர்கள் தான் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் அவர்களிடத்திலே பெருமிதத்தோடு சொன்னேன். எனவே நம்முடைய தமிழகம், நம்முடைய தமிழர்கள் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் அளப்பரிய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். இன்றும் செய்துகிறார்கள், அன்றைக்கும் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்திய தேசிய இராணுவத்திலே அவர்களுடைய அளப்பரிய பங்கு நிகரற்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய தேசிய இராணுவத்தை 1943 சிங்கப்பூரிலே தலைமையேற்று நடத்தியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் யார்? வங்கத்தினுடைய சிங்கம் என்று வரலாற்றால் வர்ணிக்கப்படக்கூடிய இவர் 23 வயதிலே லண்டனுக்கு சென்று, அன்றைக்கு அவ்வளவு எளிதாக தேர்வு பெற முடியாத ஒரு தேர்வு என்று கருதக்கூடிய இன்றைய IAS, அன்றைய ICS, இந்தியன் சிவில் சர்வீஸ் ICS தேர்வை லண்டனிலே சென்று அவர் எழுதி தரவரிசையிலே 4வது நிலையிலே தேறி, அந்த ICS-ஐ தேறி அப்பாவிடம் சொல்லுகிறார், ICS-ஐ வாங்கியிருந்தாலும் கலெக்டர் பதவி என்றாலும் அது வெள்ளைக்காரனத்திலே அடிமை உத்தியோகம் தானே, கௌரவ உத்தியோகம் தானே, எனக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு அவர் இந்திய தேசிய இராணுவத்திலே பணியாற்றி இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக, இந்தியாவினுடைய குறிப்பாக பர்மாவினுடைய எல்லையிலே பரங்கியரை எதிர்த்து போர் முழக்கமிட்டு மாண்ட மாவீரன் நேதாஜி.